அடுத்த 6 மாசத்துல இந்தியால 5 மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், கோவா, மணிப்பூர். இந்த 5 மாநிலம் பிப்ரவரி, மார்ச் 2027ல சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு மாதத்திலயும் அந்த நேரத்துல கள நிலவரம் எப்படி இருக்குது? எந்த கட்சிக்கு சாதகமா இருக்குது? யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அந்தந்த மாநிலம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நாம நாட்டினுடைய பெரிய மாநிலமா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம். இந்த உத்தரப்பிரதேசத்துல இன்றைய தேதியில யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். உத்தரப்பிரதேசத்துல 403 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. 202 இடங்களுக்கு மேல பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். தற்பொழுது 2வது ஐந்தாண்டுல பாஜகவினுடைய அரசாங்கம் போயிட்டு இருக்குது. மாநிலத்தினுடைய முதல்வரா யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு. எதிர்க்கட்சியா சமாஜ்வாதி பார்ட்டி இருக்கிறாங்க, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, காங்கிரஸ் இவர்களும் அங்க ஒரு சின்ன ரோல் பிளே பண்றாங்க. இந்த முறை யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த முடிவுகளை நாம தெரிஞ்சுக்கலாம். பிஜேபி, என்டிஏ 288ல இருந்து 300 இடங்கள் வரைக்கும் பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. சமாஜ்வாதி பார்ட்டி 80ல இருந்து 90, காங்கிரஸ் 5ல இருந்து 7, பகுஜன் சமாஜ் பார்ட்டி 3ல இருந்து 5, மற்றவர்கள் 2ல இருந்து 4 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர்கள் இந்த முறையும் சென்ற முறையுமே சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸையும் தனித்தனியா தான் போட்டிருந்தாங்க. இந்த முறையும் சமாஜ்வாதி பார்ட்டி அண்ட் காங்கிரஸ் 2 பேரையும் தனித்தனியா போட்டிருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா இன்னும் சில இடங்களை அதிகமா பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது பிஜேபி 288ல இருந்து 300, சமாஜ்வாதி பார்ட்டி 80ல இருந்து 90, காங்கிரஸ் 5ல இருந்து 7, பகுஜன் சமாஜ் பார்ட்டி 3ல இருந்து 5, மற்றவர்கள் 2ல இருந்து 4. பிஜேபி ஒரு பெரிய மார்ஜின்ல அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய தேதியில உத்தரப்பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்னா பிஜேபியினுடைய ஆட்சியே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய மாதங்கள்ல இந்த நம்பர்ஸ் எந்த பக்கம் போகுது, எப்படி மாறுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.